பிக் பாஸ் வந்து ஓட்டிங் ரிசல்ட்ஸ் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனே வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக அமையும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோவே வந்து அவங்களோட டிசைடட் மாரி தான் இருக்குது. பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு நாமினேஷனை கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யார் வெளியேற்றணும், யார் உள்ளே இருக்கணும், பிக் பாஸ் தான் செலக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயினுக்குது. சீசன் 7 இப்போ யார் நாமினேட் ஆகிருக்காங்கன்னு பார்ப்போம். விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா 44% ஓட்டு வாங்கி 41,426 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்களோட கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் சைடு தான். யாருக்கு வந்து மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்கோ இவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் அர்ச்சனாவுக்கும் சமீப காலமாக ரொம்ப சண்டை போயின்னு இருக்குது. இவங்களோட ஒரு விஷயம் அர்ச்சனாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாருக்கும் லேடிஸ் சம்மந்தமான விஷயம் தான். அது செகண்ட் பிளேஸில் வந்து ரவினா இருக்காங்க. 33.39% ஓட்டு வாங்கி 31,130 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு கல்ப்ரேட்னே சொல்லலாம். தேர்ட் பிளேஸில் விக்ரம் இருக்கார். 22.17% ஓட்டு வாங்கி 20,663 ஓட்டு வாங்கியிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா யார் எது சொன்னால் என்ன, நம்ம வந்து டைட்டிலுக்காக போகலான்னு ஒரு முடிவில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். சைலண்டாகவே போயிடலாம், ஒரு மிச்சராகவே போயிடலான்னு நினைக்கிறேன். இவரை வந்து காக்ரோச்சுன்னு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அது கூட ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டுறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னது கேம் ஷோவில் இருக்கிறாருன்னு தெரில. ஒரு அவரோட பங்கீடு இந்த கேமில் எதுலேயும் இல்லை. அவர் வந்து எப்போ தான் திட்டாலும் சரி அவர் வந்து தொடச்சிக்கிறாருன்னு சொல்லலாம். இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாமினேஷனில் வந்திருக்காங்க. விக்ரமன், ரவீன் அவங்க 2 பேரில் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி பிக் பாஸ் டிசைட் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவும் போவாங்க. இந்த வாரம் இறுதியில் பார்ப்போம்.